ஒரு கழுவிட்டு எடுத்து வைங்க. கழுவிட்டு அரிசி கழுவணும் தண்ணியில ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், ஊறுனா மாதிரி. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வேக வைக்கலாம். அது கூட எல்லாம் போட்டு அடுப்பை பத்த வச்சுக்கோங்க. பயிரை கழுவி ஒரு 2 நிமிஷம் ஊறட்டோன்னு தக்காளி சேர்த்துக்கங்க, பூண்டு சேர்த்துக்கங்க, மிளகாய் சேர்த்துக்கங்க. வேகட்டோங்க பயிறு. அப்புறமா கீரையை போட்டுக்கலாம். கீரைக்கு பருப்பு வெந்துன்னு இருக்கு. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. பயிர்னா நல்லா வேகட்டும், கீரையை போட்டுக்கலாம். பயிர் அரை வேக்காடு வெந்துடுச்சு. கீரையை நல்லா அலசி போட்டுக்கங்க. கீரையை ஒரு 2-3 தண்ணி ஊத்தி அலசிக்கிங்க. ஒரு தண்ணியில கீரை அலசினாலாம் கீரையில மண்ணு போகாது. ஒரு 2 தண்ணி ஊத்தி அலசினாதான் மண்ணு போகுமே. பயிர் கூட கீரையை சேர்த்துக்கங்க. கீரை நல்லா வெந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு கொதி வந்ததுன்னா கீரையை நிறுத்தி சட்டியில ஊத்திக்கலாம். சிறுகீரைலாம் அதிகமாக கடைஞ்சி சாப்பிடுங்க. நீர் உள்ள பொருள் அது. அது மாதிரி மாசமா இருக்கிறவங்கலாம் நிறைய பொரியலாக எடுத்துக்கோங்க. நீர் நல்லா பெரியும். கீரை நல்லா வெந்துடுச்சு. சட்டியில போட்டு கடையலாம் வாங்க. சட்டியில ஊத்திக்கிங்க. சட்டியில ஊற்றி வடிகட்டி கடையலாம். தண்ணியை வடிகட்டிக்கிங்க கீரை கடையறதுக்கு. சட்டியில போட்டு கீரையை நல்லா கடைங்க. தாளிப்பு போட்டுக்கலாம் வாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து கடைங்க. தாளிப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. கீரைக்கெல்லாம் நிறைய எண்ணெய் தேவையில்ல. கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு நல்லா பொரியுது. காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க. ஒரு 2 பல்லு பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. நம்ம பூண்டு போட்டு வேக வச்சாலும் பூண்டு சேர்த்து கீரையில தாளிச்சோன்னு வச்சுக்கோங்க, நல்லா வாசனையா இருக்கும். அதுக்கு தான் அது சேர்த்து கிடையாது. கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. வாங்க கொட்டிக்கலாம். தாளிச்சு கொட்டி நல்லா கீரையை கடைஞ்சாச்சு. மசிஞ்சி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கீரை சிறுகீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வாங்க சாப்பிடலாம். நீங்களும் சாப்பிட வாங்க.